சங்கீதம் 128 5வது வசனம். 128 5வது வசனம். போதும். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். சியோன்னா பரலோகம்னு வச்சுக்கோங்க. கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறாரா பாதாளத்தில் இருக்கிறாரா? பரலோகத்தில் இருக்கிறாரு. அங்கிருந்து ஆசீர்வதிக்கிறாரு. பரலோகத்திலிருந்து இயேசுவை தந்துள்ளே ஆசீர்வதிக்கிறார். அந்த இயேசு நானே வழிய சத்தியமோ அந்த ஜீவன்ல தேவி நீதிட்டு உயிர்த்த பரலோகமே இருக்குது. அதை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர்னா ஜீவன் உள்ளவர். ஜீவன் உள்ள காரியம் தான் கொடுப்பாரு. நன்மை தீமை காரியத்தை கொடுக்கவே மாட்டாரு. அப்போ சாத்தான் எங்கிருந்து ஆசீர்வதிக்கிறான்? எங்கிருந்து சபிக்கிறான்? சாத்தான் பாதாளத்திலிருந்து சாபத்தை கொடுக்கிறான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார்னு சங்கீதம் 128 5 சொல்லப்பட்டது. கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார்னா கர்த்தர் பரலோகத்திலிருந்து இயேசுவின் வழியா அந்த ஜீவ விருட்சத்தின் கனியின் வழியா இயேசுல நானே வழியா சத்தியமா அந்த ஜீவன்ல தேவி நீதிட்டு பரலோகத்து ஆசீர்வாதமே இருக்குது. அப்போ சாத்தான் பாதாளத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிக்க மாட்டான், உன்னை சபிப்பான். நன்மை தேம கனியை குத்து சபிச்சிடுவான். ஏவாளுக்கு சாத்தான் எங்கேருந்து வந்தான்? பாதாளத்திலிருந்து. அவனுக்காக தான் நரகமும் பாதாளம் உண்டாக்கப்பட்டது. நன்மை தீமைக்குடைய கனியை கொடுத்து ஏவாளை சபிச்சிட்டான். உன்னிட்டு பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். முள்ளுக்கு இருக்கும் விளைக்க புருஷன் அவன் போய் புருஷனுக்கு நன்மை தீமை கனி அவனையும் சாபமாக்கி 2 பேரும் சாபத்தின் பிள்ளைகளை உலகம் ஃபுல்லாக பெற்றுட்டாங்க. அப்போ சங்கீதம் 128 5வது வசனம். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேம்ல தேவாலயம் இருந்தது. அங்கே பலி செலுத்துறது தேவாலயத்தில். சாலமோன் தேவாலயம், பொன்னினால் செய்யப்பட்ட தேவாலயம், கிருபாசனா. எருசலேம் சமாதானத்தின் வீடு. எருசலேம்னா சமாதானத்தின் வீடு. அப்போ கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் நீ கிறிஸ்துக்குள்ள இருந்தா இந்த நாள் நீ தேதி 7/2/2025 என்ன நாளா இருக்குன்னா ஜீவனுள்ள நாள். நாளே ஜீவனுள்ள நாள். ஆமா, கிறிஸ்துவை விட்டுட்டு ஆதாமுக்குள் எதுனா மரண நாள். இந்த நாள் ஃபுல்லா பிசாசுகிரி செய்வான். இப்படி ஒவ்வொரு நாளும் ஆதாமுக்குள்ள வாழ்ந்தா ஒவ்வொரு நாளும் ஜீவனுள்ள நாளா இருக்காது, மரணத்தின் நாளா இருக்கும். மரணம்னா எழுத்தின்படி மரணம் ஒரு நாள் நடக்க போகுது. ஆனா வியாதி வறுமை தரித்திரம் அவமானம் வெக்கம் எந்த இப்படியே இருக்கும். அப்போ ஜீவனுள்ள நாள் எல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். 1வது வசனம் படிங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இந்த வசனம் 1வது வசனம் 128 1 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ எவனோன்னு போட்டுக்கலாம். ஊர் பேரெல்லாம் போல 7 கண்டத்தில் ஆப்பிரிக்கா கண்டமோ, ஐரோப்பா கண்டமோ, வட அமெரிக்கா கண்டமோ, தென்னாப்பிரிக்கா கண்டமோ, ஆஸ்திரேலியா கண்டமோ, அண்டார்டிகா கண்டமோ. கர்த்தருக்கு பயப்படுறியா? கர்த்தருக்கு பயப்படுறதுனா அப்படியே சிங்கம் புலி பாம்பு பூரா தேவலுக்கு பயப்படுற மாதிரி இல்லை. அப்படி பயப்படுறது ரெவரன்ஷியல் பேர்னு ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லிக்கிறாங்க. ரெவரன்ஷியல் பேர்னா கர்த்தருக்கு மரியாதை செலுத்துதல்.
எப்படி கர்த்தருக்கு மரியாதை செலுத்த? அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு அதன்படி செய்தா கர்த்தருக்கு மரியாதை செலுத்துற. அவர் என்ன சொல்றாரு அதுக்கு மேல் ஆப்போசிட்டா சென்னை கர்த்தருக்கு பயப்படல, பிசாசுக்கு தான் பயப்படுற. அவர் ஒன்று சொன்னா அதுக்கு கீழ்படிஞ்சு அதன்படி செய்தா தான் நீ கர்த்தருக்கு பயப்பட ஞானத்தின் ஆரம்பம். அப்போ கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கிறவன், அவர் வழி விட்டுட்டாக்கா பிசாசு வழியில நடந்தினாக்கா அவன் பாக்கியவானா இருக்க மாட்டான், சபிக்கப்பட்டவனா தான் இருப்பான். பாக்கியவான்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்போ கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ? எப்படி பயப்படுவ? பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துளி, இயேசுவை தேவன் தனக்கு உலகம் முழுது குத்திட்டாக்கா நீ கர்த்தரை ரெவரன்ஷியல் ஃபியர், மரியாதைக்குரிய மரியாதை செலுத்துற. கர்த்தருடைய ஜீவனத்தை தேவன் தனக்கு வாழ்நாளெல்லாம் செலுத்துறதுனால நீ சபிக்கப்பட்டிருக்க மாட்டாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டுத்தான் இருப்பாய். இயேசு ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கணும். நான் கொடுக்க மாட்டேன்னா பிசாசு நன்மத்தை காரியத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு குத்து அது ஜீவனுள்ள நாளாக இருக்காது, மரணத்தின் நாளாக இருக்கும். அப்போ அங்கே சாபம் இருக்கும், அங்கே வியாதி இருக்கும், அங்கே வறுமை இருக்கும், பல விதமான தடைகள் இருக்கும், அசுத்தாவிகளாக இருக்கும். திருடுவான், கொல்லுவான், அழிப்பான், வேற ஒன்றும் செய்ய மாட்டான். காலையிலேருந்து நைட்டு 24 மணி நேரத்தில் கர்த்தருக்கு பயப்படுறியா பிசாசுக்கு பயப்படுறியா? பயப்படுறது அவனுக்கு கீழ்ப்படுகிறது. பிசாசுக்கு மரியாதை செலுத்தினால் அவன் திருடுவான், கொல்லுவான், அழிப்பான். நானும் அவைகளுக்கு ஜீவனுடாக கருவிடப்படுவதே. அப்போ கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் இயேசு நானே வழி. அந்த இயேசு வாங்கிய வழியை விட்டுட்ட உடனே பொல்லாத வழி. பிசாசு நானே கெட்ட வழி, இயேசுல நானே ஜீவ வழி, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொன்னார் பாருங்க. அப்போ கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் இயேசுவை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு தான் அவர் வழியில போற. நீ அந்த வழியெல்லாம் சமாதானம், வழியெல்லாம் ஐஸ்வர்யம், மகிமை, கனம், புகழ், வெற்றி, ஜெயம், பரலோக வழி. அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கட்டுகளைப் போல் இருப்பார்கள். இதோ 4வது வருஷம் படிக்க. இதோ போதும். இதோ நல்லா ஒத்துப்பாரு. ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் சீ, பிகோல்ட். நல்லா பாரு, இவன் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படும். எவ்விதமா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கண்டுகளை போல் இருப்பார்கள். இந்த கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் என்ன பண்ணுவான்? மனைவிக்கு நன்மத்தை குத்து சபிச்சுட்டு இருக்க மாட்டான். மனைவியை சபிக்க மனைவி சபிக்கப்பட்டிருப்பா. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் மனைவிக்கு கிறிஸ்துவ கொடுப்பான். உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல். ஒலிவ மர கன்றுகள் என்னது? ஒலிவ மரம் மாதிரி நல்ல புஷ்டியும் பலனுமா இருக்கும். முருங்கை மரம் மாதிரி. முருங்கை மரம் என்னது? பிச்சை பட்டுக்குன்னு வச்சுக்கா. ஊரில் இருக்கிற பூச்செல்லாம் அந்த முருங்கை மரம் மாதிரி இருக்காதான். ஒலிவ மர கட்டு நல்லா ஸ்ட்ராங்கா பலனா ஒலிவை வேணா அது விலையேறு பெற்றது. அந்த மாதிரி ஒலிவ மர கன்று போல இருக்கும். முருங்கை மரம் மாதிரி இருக்க மாட்டேன். அப்போ முருங்கை மரம் பார்த்தீங்கன்னா எங்க இருக்கிற பூச்செல்லாம் அந்த முருங்கை மரத்தில் தான் இருக்கும். போய் பிச்சை பட்டுக்குன்னு வச்சுக்கோ. ஸ்ட்ராங் இருக்காது, வெளிவேனா இருக்கும். அது முருங்கை மரம் மாதிரி இருக்க மாட்டேன். ஒலிவ மர கட்டுகளை போல் இருப்பேன். அப்போ உன் மனைவி வீட்டவர்கள் கனி தரும் திராட்சை கனியை போல் இருப்பால். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கட்டுகளை போல் இருப்பாங்க. நல்ல ஸ்ட்ராங்காக பலசாலிகளா, ஞானவான்களா, ஐஸ்வர்யவான்களா இருப்பாங்களா பிள்ளைங்க. அதுக்கு இந்த கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன், அவர் வழியில் நடக்கிற மனுஷன், இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு கொடுத்து அசுத்தாய் துவத்தி பசுத்தாய் இறக்கி மனைவி பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருப்பான். ஆபிரகாம் ஈசாக்குக்கு பலி செலுத்தினான். உன்னை விட்டு பூமி ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கான். ஈசாக்கு உன்னை விட்டு பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆபிரகாம், சாரால், ஈசாக்கு, யாக்கோபு அவங்களாம் பாரு ஆசீர்வாதமாக தான். அவங்க பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டாட்டுக்குட்டி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறாங்க. ஆபிரகாம் சகல காத்துல ஆசீர்வாதம்.
சாரால் ஆசீர்வாதம், 90 வயசுல கூட புள்ள பிறக்குது, சிறியல் வைப்பான் என்ன பிறக்கூட. அப்புறம் ஈசாக்கு ஆசீர்வாதம், பஞ்ச தேசத்தில் 100 மடங்கு விளைச்சல் உண்டாகுது. ஈசாக்கு ஆசீர்வாதம் வந்தானே இல்லையா? என்ன மலை நோண்டி இல்லையா பிடிச்சான்? ஈசாக்கு அந்த மோரியா மலையில் போய் பலிபீடத்தை கட்டி ஈசாக்கு பலியாக ஒரு முள்ளில் சிக்கின ஆட்டை பலி, அந்த இயேசு அம்பு கொட்டி உலகத்தை தேவாட்டு கட்டி அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்குள்ள ஆபிரகாம் ஈசாக்கு ஆசீர்வாதம். ஈசாக்கு வர வருவது மகாபெரிய ஐஸ்வர்யவானானான். அப்படி போது கதை. கையை தட்டு அல்லேலூயா, தட்டு. அப்போ கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டு வரைகளில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். கஷாயமா இருக்க மாட்டா, திராட்சை கொடியை. திராட்சை ரசம் இனிமை குறிக்குது, இனிமையா இருப்பா, மகிமையா இருப்பா. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவனில் வார்த்தை மிகுந்த கனிகளை கொடுப்பா. கனி கொடுக்குற மனைவியா இருக்கணும். அதுக்கு மனைவிக்கு ஜீவனை கொடுக்கணும். மனைவி அசுத்தாய் பிச்சுகளா இருப்பா, நன்மத்தை மறியத்தக்கவா. பிசாசுக்கு பயந்து பிசாசு வயது போய் ஏவாள் நன்மத்தை மறியத்தக்கவா, அதான் சபிக்கப்பட்டவளா இருப்பா. நீ இயேசு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் தேவனுக்கு தனக்கு ஆதாம் மூணு அசுத்தாய் வத்தி பசுத்தாய் இறக்கி கனிதொரு திராட்சை கொடியை மாற்றணும். ஜோதிய ஜீவனை கற்றுக் கொடுக்கணும். அப்போது உன் மனைவி உன் வீட்டோரங்களும் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பால். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கட்டுகளை போல் இருப்பாங்க. அப்போ பிள்ளைகளுக்கு இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். உங்களை சபிக்கல் ஆசிரி, பகைத்தொருக்கு நன்மை செய், சத்துக்கள் செய்வன், துன்பப்படி ஜபம் பண்ணு, கிறிஸ்துவ கொடு. மகனே, பிள்ளையே, ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சபையில் இருக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நன்மத்தைமையை பெற்றுக்குது. ஆதாம் படியா நன்மத்தைமையில் போது அசுத்தாவி சபிக்கப்பட்டுக்குது. பிள்ளை பிசாஸ் வகையில் போய்க்குது. அதை தேவன் தனக்கு சபிக்கப்பட்ட பிள்ளையாகுது. நீ அதை பார்த்து வேடி பார்த்து தலைமையில் கழிச்சு கவலைப்படக்கூடாது. ஏசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், ஜீவ வச்சதுக்கு நீ அந்த பிள்ளை பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு அசுத்தாய் தொத்தி பசுத்தாய் இறக்கி முருங்க மரம் மாதிரி கேட்டாங்க, ஒளிவ மரம் கற்று போல மாத்திரம். கையை தட்டு அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உன் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ, உன் பந்தியை சுற்றிலும் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கட்டுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அதான் அதனுடைய ரிசல்ட்டு. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுறா, அதனுடைய ரிசல்ட் என்னன்னா இதுதான் சொல்றாரு சங்கீதக்காரன். 128ஆம் சங்கீதம், 6 சங்கீதம். அப்புறம் கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமில் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு இந்த வாக்கு தத்துவம் பலிச்சிச்சு. அவங்க கர்த்தருக்கு பயந்து அப்படியே மலையை நோட்டி எழுப்பி எங்கே போனாலும் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டி. இயேசு பழைய ஏற்பாட்டில், இதோ அது புதிய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்குட்டி, உலக வருஷம் தேவாட்டுக்குட்டி, அது ஜீவாட்டுக்குட்டி. அது கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தினா பாவ நிவர்த்தி ஆகி அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து சாபனிக்கு ஆசுவாதம், தரித்திரிக்கு ஐஸ்வர்யம் வந்து, வியாதி நீதி ஆரோக்கியம் வந்து, பாதாளிக பரலோகராஜ்யம் வந்து, வாய்நாளெலாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். அப்போது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நட. பிசாசுக்கு பயந்து பிசாசு வழியில் நடந்தால் கண்டிப்பாக திருடுவான், கொள்வாழ்ப்பான். உன்னிப்பு பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். வாழ்க்கை, ஜீவிய, ஊழியம், எதிர்காலம் எல்லாம் முள்ளும் குறுக்கும் பிழைப்பிக்கும். கடைசியாக சங்கீதம் 128 5வது வசனத்தில் இங்கிலீஷில் படிப்போம். தி லார்ட் bless you out of Zion and may you see the good of Jerusalem all the days of your life. Yes, may you see your children's and children's. Hallelujah. Appo blessed is everyone who fears the Lord, who walks in his ways. அவருடைய வழியில் நடக்கிறவன். Blessed is everyone who fears the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ அப்படின்னு போடப்படுது. அதனால் ஜெபம் பண்ணுவோம். பயப்படாத, கலங்காத, கர்த்தருக்கு பயப்பட போகிறேன். என் தாய் என்னை பாவத்தில் நான் துர்குணத்தில் உருவாயிருக்கேன். பிசாசு கீழ்ப்படிந்து பிசாசு வழியிலே போய் பொல்லாத வழியிலே போய் நன்மத்தேவன், நன்மார்க்க துன்மார், நல்லவன் தேவன், சாகவே சாவன். ஜீவன் உள்ளவனாக மாறணும். நன்மார்க்க துன்மார்க்கன் போதாது. நன்மார்க்கனா சன்மார்க்கனா இல்லை, ஜீவ மார்க்கன். யோபு சன்மார்க்கனா இருந்தான். பிசாசு உள்ள போது எல்லாத்தையும் அழிச்சிடா பாரு. அப்புறம் ஜீவ மார்க்கனா மாறுவது எல்லாம் டபுள் மடங்கு வந்து யோபுக்கு.
கர்த்தருக்கு பயந்து உத்தமனும் நல்லவனும் சன்மார்க்கன் ஒரு வார்த்தைக்கு பாரு. பிசாசுக்கு இடம் கிடைக்குதாங்க. சன்மார்க்கன் இல்லை, ஜீவ மார்க்கன். நன்மார்க்கனா தான். நன்மார்க்கம் போதாது, நன்மத்தையும் அறியத்தக்க கனி. அந்த நன்மார்க்கம் ஜீவ மார்க்கம் தாண்டி வந்துடணும். ஏசு நானே வழி சத்தியமோ, ஏசு நன்மார்க்கம் சன்மார்க்கம் துன்மார்க்கம், ஏசு ஒரு ஜீவ மார்க்கம். நானே வழி சத்தியம் ஜீவம். அந்த ஜீவனை தேவி நீதி பரலோக வானத்தோடு சகல அதிகாரிக்குது. அந்த இயேசு சரியேசு வெளியே போட முடியாது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவர் வழி இயேசு தான், இயேசுவே வழி. அவர் வழியை விட்டுட்டாக்கா ஏவாலு ஜீவ விசுவாசிகளை விட்டா நன்மத்தீம வழி, பொல்லாதவை நன்மார்க்கம் துன்மார்க்கம், சுயஜீதி அநீதி, ஷாகவே ஷாவாய், முடிவு நித்திய ஜீவம் நித்திய பாதாளம். அவர் வழியில் நடந்தால் பாக்கியவான், ஆஸ்வதிக்கப்பட்டவன். பரிசுத்த பிதாவே, அருமையான காலை வேலையிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துவோம். சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுவது லேசானது. இயேசுவை தேவன் தனக்கு உங்கள் சபிக்குள்ள ஆஸ்வதிகள், பகைக்கு நன்மை செய்யுங்கள், சத்துக்களை செய்யுங்கள், துன்பப்படி ஜபம் பண்ணுங்கள், இயேசுவை கொடுங்கள். இயேசு இயேசு சத்தத்தை சத்துருக்களுக்கு கர்த்தருக்கு இயேசு சிநேகத்தை காட்டு. சத்துருவை ஜெயிக்க முடியாது. பகைக்குள்ள இயேசு நன்மை, இயேசு சாப்பிட்ட பரலோக ராஜ்யத்தை பகைக்கு ஜெயிக்க முடியாது. சத்துரு துன்பம் நின்று இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாரம் யாரோடு ஜெயிக்க முடியாது. நீ தான் பிசாசு ஜெயிப்பா, பாவத்தை ஜெயிப்பா, மனது பாதத்தை ஜெயிப்பாய். அவர் பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ள இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டிருக்கார். இயேசு இயேசு சாப்பிட வாக்குத்தத்தை எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை பிதாகுமார் ஆதாம் கூடு வாய்நாளெல்லாம் கூட இடைவிழா எக்காது கொடுக்கத்தான். இயேசு எங்கும் சுற்றி தின்றார். விசுவாசின் பல்லவில் அக்கப்புறம் யாரும் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே கொடுக்குறார். திபிரவாதக்காரன் லேகோல் பிசாசு பெரும்பாடு உள்ள சரி திரளோட ஜனங்களை ஜீவ பாதைகளை கொண்டு வராரு. அதை தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாய் அவனை பாக்கியவானா மாத்துறாரு. போயினி அன்னைக்கு பாவம் செய்ய நானே திராட்சை செடி நீங்கள் கொள்ளு ஒருவன் நீள் வார்த்தையில் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்லப்படுது. நித்திய ஜீவன் பரலோக ஆசீர்வாதம் கொடுப்பான்னு சொல்லப்படுது. கத்தாவின் சந்ததிகள் ஒவ்வொரு ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்கிறதாவே ஒரு மாபெரிய கொண்டு ஒரு படி ஜெயிப்போம். இயேசுவை தேவன் தம்முடைய ஒரே பேரால் விசுவாசம் கெட்டுப்போவார். நித்திய ஜீவன் இயேசுவை தந்துள்ளி எவ்வளவாய் உலகத்தில் இருந்தார். இயேசு சாப்பிட பரலோக ராஜ்யத்தை கொடுத்துக்கிறார். இந்த பிதாகுமார் ஆதாம் வாய்நாள் இடைவிழா எக்காது வழிபத்திருக்கத்தாய். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமில் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகள் காண்பாய் என்ற வேதவசப்படி இந்த சத்தியத்துக்காக ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜம்மில் இருக்கிறோம். மிக ஜீவனில் நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் கோவிலுமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துரைசாமி தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபையினருக்கு ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துரைசாமி தாமஸ் சர்ச் பண்ணி, யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் லேபிள் பங்கு பெறணும்னா என்னுடைய எல்லா செய்திகளுக்கு கற்றுக்கொள்ள ஆசிரியப்பா. இந்த செய்தி 7/2/2025 FGC வெள்ளூர் பகுதியிலே கொடுக்கப்படும். கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தி மூலமாக கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணவே கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினா என்னுடைய கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்துவார்.